வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பி-டைட்டான் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பி-டைட்டான் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கனாக்கா பிட்காயின் பிடிசி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மில் நம்ம பிட்காயின் பிடிசி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த பி-டைட்டான். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மினிமம், அதாவது 0.001 பிடிசியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 61 பிடிசி வரைக்கும் இங்கே நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா 0.001 பிடிசி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஐஎன்ஆர் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,500 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 61 பிட்காயின் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். 61 கோடி ரூபா. அதாவது இடையில வந்து பிடிசி பார்த்திங்கனாக்கா பிட்காயின் 1 கோடி ரூபா வரைக்கும் போணுச்சு. இந்த வீடியோ நான் போடும்போது ஒரு பிட்காயின் 68 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிட்காயின் வாங்க முடியல, பிட்காயின் வாங்கலை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த வருத்தத்தை போக்கி நம்மளும் பிட்காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் இந்த பி-டைட்டான். இந்த பி-டைட்டான் பிளான் பற்றி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த பிளான் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, இந்த பி-டைட்டான் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் வேணும். இந்த டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், சேஃபால் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதில் ஏதோ ஒரு வேலெட்டை நீங்கள் எந்த வேலெட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சேஃபாலில் இப்போ இன்றைக்கி ஐடி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். சேஃபால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஐடி சேஃபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாரி தான் அதோடைய ஹோம் பேஜ் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான காயின்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பெப்20 பிஎன்பி பெப்20ல் தான் நம்ம கேஷ் பீஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் கேஷ் பீஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்காங்க. பிடிசி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிடிசியில். அப்போ 2 காயினும் நம்ம அங்கே இந்த வேலெட்டில் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் எந்த வேலெட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதில் வந்து ஆட் பண்ணுறது, காயின் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிற மெத்தடில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷேஃபாலில் இது ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா வேலெட் ஓப்பன் பண்ணோம். இதுமாரி வேலெட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல்னு இருக்குது இல்லையா, இந்த ஆல் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே ஆல்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து மேலே சர்ச் பாக்ஸில் பிஎன்பின்னு டைப் பண்ணுங்கள். பிஎன்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பிஎன்பி செயின் அப்படின்னு சொல்லி வரும். இதுமாரி வரும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆளுங்கிற இடத்துல பிஎன்பின்னு வந்துடும். உங்களுக்கு பிஎன்பி அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பிஎன்பின்னு மேலே செயின்னு இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஆள்னு இருக்க இடத்துல இந்த இடத்துல பிஎன்பி செயின் இருக்கு இல்லையா, இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பிஎன்பி செயின் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு மேலே சர்ச் பாக்ஸில் பிஎன்பின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதுமாரி பிஎன்பி பெப்20 அப்படின்னு ஒரு காயின் வரும். இந்த காயினை வந்து ப்ளஸ் மார்க் இருக்கும். அது ப்ளஸ் மார்க் டச் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணி விட்டுலாம். ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டு அடுத்தது வந்து மேலே டைப் பண்ணுங்கள், பிடிசின்னு டைப் பண்ணுங்கள். பிடிசின்னு டைப் பண்ணிங்கனாக்கா பிடிசி பி பெப்20ன்னு வரும். இதையும் ப்ளஸ் மார்க் இருக்கும். இதையும் ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இதுமாதிரி சிம்பிள் வரும். ஆன் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்டியும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து சப்போஸ் எல்லோரும் யூஎஸ்டி டாலர் வெளியில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, வேறு வேலெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே கொண்டு வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணி பிஎன்பி பிடிசி எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ யூஎஸ்டியும் ஆன் பண்ணிங்க. அந்த பெப்20ல் யூஎஸ்டி பெப்20ன்னு இருக்கும். அதையும் ப்ளஸ் மார்க் கொடுத்து ஆன் பண்ணிங்க. இப்போ 3 காயின் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பேக் போங்க. பேக் போட்டு ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் காட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஆளுங்கிற இடத்துல பிஎன்பி சிம்பிள் வந்திருக்கும். இங்கே பிஎன்பி பெப்20 இருக்கும். அடுத்தது பிடிசி பெப்20, அடுத்தது யூஎஸ்டி பெப்20. 3 காயின் நமக்கு வந்துருச்சு. இது வந்து சேஃபால் காயின். இந்த 3 காயினோட நேம் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎன்பி நம்ம வெளியில் வேலெட்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த பிஎன்பி டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரிசீவ் அட்ரஸ் கிடைக்கும். இந்த பிஎன்பி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிசீவ் சென்டுன்னு இருக்கும். நம்ம காயின் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ரிசீவ் சென்ட் பண்ணுறதுனா சென்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிறத அனுப்புறதுக்கு. அப்போ ரிசீவ்
டச் பண்ணுங்கள். ரிசீவ் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கீழே இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது கீழே காப்பின்னு இருக்கும். இந்த காப்பியை டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஓகே ஆகும். காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வந்து வேலெட் அனுப்பணுமோ அங்கே கரெக்டாக பார்த்துங்க, பிஎன்பி பெப்20லேருந்து தான் அனுப்பணும். அப்போ பிஎன்பி பெப்20 பிஎன்பி காயினை நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இங்கே பிஎன்பி எவ்வளவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 ஒர்த்தபிளில் பிஎன்பி இருந்தால் போதும். அப்போ $1 ஒர்த்தபிளில் பிஎன்பி அனுப்புனீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள், ஏற்கனவே 00 இருந்துச்சு, இப்போ 1.02 பிஎன்பி நான் அனுப்பியிருக்கேன். அது வந்து இங்கே ரிசீவ் ஆகிட்டு பிஎன்பி ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிங்க. அடுத்தது பிடிசியை வந்து இதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சென்ட் ரிசீவ் இருக்கும். ரிசீவ் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரிசீவ் அட்ரஸ் இருக்கும். இங்கே காப்பி பண்ணிவிட்டு அதேமாரி பிடிசியும் பெப்20ல் பிஎன்பி பெப்20ல் உள்ள பிடிசி அனுப்பணும். அதை தெளிவாக பார்த்துங்க. இங்கே அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா பிடிசி இங்கே ரிசீவ் ஆகிடும். இந்த பிடிசி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.001 பிடிசி இங்கே வரணும். அப்போ இருந்தால் நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.0013 பிடிசி அனுப்பியிருக்கேன். இது ஒர்த்தபிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $87 வருது. நமக்கு வந்து ஒரு $65 இருந்தாவே போதும். ஏன்னா ஒரு 0.001 பிடிசி இருந்தால் போதும். அதுக்குள்ளே டாலர் எவ்வளோதோ அதை மட்டும் நீங்கள் அனுப்பினீங்கன்னா போதும். அங்கே ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ 2 காயினை நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெஃபர் லிங்க் வேணும். அந்த ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஃபர் லிங்க் வாங்கி தெளிவாக எங்கள்கிட்ட டீட்டெயில் தெளிவாக கேட்டுக்கிட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரெஃபர் லிங்க் வாங்கி காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அதை காப்பி பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கீழே இருக்கிறத காப்பி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனில் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும் 3வது ஆப்ஷனாக. அப்போ ட்ரெஸ் வேலெட் வேறு எது யூஸ் பண்ணிங்கன்னா டி ஆப்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாலில் வந்து எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். மேலே டாப்பில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு அந்த காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாரி சர்ச் பாக்ஸு கீழே வந்து காயின் இருக்கும். என்ன காயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎன்பியில் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நெட்வொர்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து எத்திரியம் இருக்கும், அது இருக்கும். இந்த இடத்துல பிஎன்பி செயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுமாரி தான் பார்த்துங்க. செலக்ட் நெட்வொர்க்கில் பிஎன்பி செயின் அப்படிங்கிறத இந்த க்ரீன் கலர் டிக் பண்ணியிருப்பாருங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கீழே நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கணும். மெயின் அதுதான் பிஎன்பி செயினில் தான். வேறு இதில் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகாது, கேஷ் ஃபீஸ் அதிகங்கிறனால. இங்கே வந்து லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஎன்பி செயின் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் இதுதான். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இதேமாரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வேலெட் அட்ரஸ் இருக்கும். கீழே வந்து ரெஃபர் ஐடி இருக்கும். அப்படியே கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இடத்துல அந்த நீங்கள் ரெஃபர் லிங்க் போட்டதுக்கான ரெஃபர் ஐடி இங்கே இருக்கும். இந்த ஐடி நம்பர் வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும். கீழே பேக் டு ஹோம்னு இருக்கும். அதை கொடுத்துடாதீங்க, ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இதேமாரி அப்ரூவ் மெசேஜ் கேட்கும், கன்ஃபார்ம் கேட்கும். அதாவது பிடிசி வந்து 0.001 பிடிசி வந்து உங்கள் வேலெட்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி மெசேஜ் வரும். கன்ஃபார்ம் பண்ணோம் எடுக்கலாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மெசேஜ். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி இதுமாரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும், ஒரு செகண்ட் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். அப்படி வரல, இந்த பேஜ்லேயே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னாக்கா கோ டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு திருப்பியும் ரிஜிஸ்டர் கொடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல ரெஃபர் ஐடி நம்பர் செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பியும் அதேமாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திருப்பியும் இந்த இடத்துல ரொட்டேட் ஆகி இதே பேஜில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி மெசேஜ் வரும். வந்திருக்கு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுனாப்பே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த இது ரிஜிஸ்டர் வந்துருச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்வைட் பண்ணாத யாரோ அவங்க ஐடி நம்பர் இருக்கும். கீழே நீங்கள் வந்து எந்த டேட்டில் மெம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறது டேட் வரும். அடுத்தது உங்களோட ஐடி நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே டாப்லேயே வந்துடும், ஐடி நம்பர் வந்துடும். அப்புறம் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரெஃபர் கோடு, நீங்கள் உங்களுக்கு டீமை டெவலப் பண்ணுறதுக்கான ரெஃபர் கோடு இங்கே லிங்க் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரெஃபர் லிங்க் இருக்கும்.
இவ்வளோ தான் ரீச். இப்போ ரீச் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஐடி ரீச் ஆகிடும். உங்கள் ஐடி வந்து பார்த்திங்கனாக்கா மேலே டாப்லேயே உங்கள் ஐடி நம்பர் வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு ஐடி நம்பர் வந்துடும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அந்த ஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. ரெஃபர் லிங்கும் இங்கே கீழே போனீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரிஜிஸ்டர் பண்ணிட்டா உங்களுடைய பேஸ்மெண்ட்டும் இதாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா திருப்பி உள்ளார லாகின் பண்ணி வர்றதுக்கு அந்த லிங்கு அந்த டேஷ்போர்டில் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இதேமாரி ரிஜிஸ்டர்னு இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா கீழே பேக் டு ஹோம்னு இருக்கு இல்லையா, அந்த ஹோமை டச் பண்ணுங்கள். ஹோமை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜை கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேலே லாகின்னு இருக்கும். இடத்துல லாகின் இருக்குது பாருங்கள். லாகினை டச் பண்ணுங்கள். லாகினை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே லாகின் வித் வேலெட்டுன்னு இருக்கும், வியூ பை ஐடின்னு இருக்கும், வியூ பை அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த 3 ஆப்ஷன்லேயும் நீங்கள் உள்ளார லாகின் பண்ணி போய்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ பை ஐடின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஐடி நம்பர் தெரிஞ்சுன்னா ஐடி நம்பர் கொடுத்து வியூ பண்ணிக்கலாம். அடுத்தது இல்லைனா உங்கள் அட்ரஸ் வேலெட் அட்ரஸ் தெரிஞ்சுனாக்கா வியூ வேலெட்னு அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்னா லாகின் வித் வேலெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லாகின் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் ஐடி நம்பர் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. லாகின் வித் வேலெட் அப்படிங்கிறது மேலே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாவே உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஐடி நம்பர் மேலே வந்துடும். உங்களோட ஸ்பான்சர் ஐடி நம்பர் வந்துடும். எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபர் லிங்க் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட் கார்னரில் அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, மெனு, அந்த மெனுவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி டேஷ்போர்டு, ஸ்லாட்டு அப்படின்னு வரிசையாக எல்லாமே இருக்கும். உங்கள் டீமு யார் யார் வந்திருக்காங்கிறத அந்த டீமை டச் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் பண்ணுற ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னங்கிறதையும் இந்த டச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ராயல் கிளப் மெம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நீங்கள் என்னென்ன ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்லாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஸ்லாட்டு தானே பை பண்ணியிருக்கோம். மொத்தம் 12 ஸ்லாட்டில் இதில் இந்த மொதல் ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. 2வது ஸ்லாட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லாக் ஆகிருக்கு. இன்னும் நம்ம 2வது ஸ்லாட்டு ஆக்டிவ் பண்ணலை. அதேமாரி 12 ஸ்லாட் இருக்குது. அப்போ மொதல் ஸ்லாட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த பூட்டு வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து இதை டச் பண்ணி அப்படின்னாக்கா கீழே மூவ் பண்ணிங்கன்னா 12 ஸ்லாட்டும் காட்டும். எல்லாமே லாக்கில் இருக்கிறதுக்கு மாரி காட்டும். இப்போ நீங்கள் மொதல் ஸ்லாட்டை வந்து ஃபுல்லாக ட்ரீயை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னாக்கா இந்த மொதல் ஸ்லாட் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ட்ரீ ஓப்பன் ஆகும். ஸ்லாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி நம்பர் மேலே வரும். லெஃப்ட்டில் யார் வந்திருக்கா, ரைட்டில் யார் வந்திருக்கா, லெஃப்ட்டில் வந்து இது அதுக்கு கீழே ஐடி போட்டு அவங்க இந்த லெஃப்ட்டில் போட்ட இன்கம் யாருக்கு போயிருக்குங்கிறது வரைக்கும் இங்கே ஐடியில் டிஸ்பிளே ஆகும். எந்த ஐடி நம்பருக்கு பேமெண்ட் போயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பிடிசியை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. 61 பிடிசி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி முழு விவரம் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அதிகமான பிடிசி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.